வெல்கம் டு சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் கேரட் மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேரட் மில்க் ஷேக் பண்ணுறதுக்காக நான் இங்கே 2 மீடியம் சைஸ் கேரட்டை தோல் சீன பிறகு நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை கட் பண்ணியாச்சு. இப்போ நாம் இதை ஒரு குக்கருக்கு மாற்றிடலாம். இப்போ எல்லா கேரட் துண்டுகளையும் குக்கருக்கு மாற்றியாச்சு. இப்போ இதில் 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது மூடி போட்டு நம்ம ஸ்டவ் மேலே வச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி குக்கரை இது மேலே வச்சிடலாம். இப்போ வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ 3 விசில் போல் வந்திருக்கு. இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் உள்ள ப்ரெஷர் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமா மில்க் ஷேக் பண்ணுறதுக்காக நான் இங்கே 2.5 கப் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். இது காய்ச்சி ஆற வச்ச பால் தான். இப்போது குக்கரில் உள்ள ப்ரெஷர்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கேரட் நல்லா வெந்திருக்கு. இப்போ இது நல்லா ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நாம் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். நான் ஜூஸர் ஜார் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இதில் 5-6 முந்திரி பருப்பை தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அதை இப்போ சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா 7 போல் பாதாமை ஊற வச்சு தோல் நீக்கி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துடலாம். பாதாமும் முந்திரி பருப்பும் ஆப்ஷனல் தான், சேர்க்கலட்னாலும் பரவாயில்லை. அதுக்கப்புறமா இதில் 1/4 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கோங்க. கண்டென்ஸ்டு மில்க்கு பதிலாக நீங்கள் 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த பாலில் 1 கப் அளவுக்கு பால் இப்போ சேர்த்துடலாம். இப்போ நாம் இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் மிச்சம் இருக்கிற 1.5 கப் அளவுக்கு பாலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போது இது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆகிட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா பால் சேர்த்துக்கலாம். இப்போ இதை 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறமா சர்வ் பண்ணிக்கலாம். கேரட்டை வேக வச்சு சேர்க்கும்போது டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா ஜூஸை டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் இங்கே பிஸ்தாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ ஜூஸ் மேலே இப்படி வச்சிடலாம். நீங்கள் வேணும்னா பாதாம் கேஷ்நட்டு கூட இப்படி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம கேரட் மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆகிட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ்.